தி ஹஸ்பண்ட் எபிசோட் 2ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோட வைஃப யாரோ ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட அவர்தான் கடத்த சொன்னாருன்னு அதுக்கு பணமும் கேக்குறான். ஹீரோ போதையில சொல்லிட்டேன் விட்டுன்னு சொல்ல விடுறதுக்கு 1 பில்லியன் வான் கேக்குறான். வேற வழி இல்லாம ஹீரோவும் அவர்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை பார்க்க போறாரு. கரெக்டா அவன் சொன்ன ஸ்பாட்டுக்கு போக அங்க ஒரு டெலிவரி ஸ்கூட்டர் ஹீரோ கார்ல மோத வருது. நல்லவேளை ஹீரோ சுதாரிச்சதுனால மோதல. இருந்தாலும் அந்த 2 வீலர்ல வந்தவன் தடுமாறி கீழே விழுந்துறான். ஹீரோக்கு ஏற்கனவே இறக்க குணம் ஜாஸ்தி. அதனால ஹீரோ ஓடி போய் அவனுக்கு உதவி பண்ண. ஆனா அவன் தான் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்க டிரைவர். அவன் ஹீரோ கிட்ட என் பணம் எங்கன்னு கேட்க அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக அந்த கேப்ல அவன் ஹீரோக்கு ஷாக் கொடுத்துறான். அதுல இருந்தா இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ நடுரோட்ல மயங்கி கிடக்க அந்த பக்கமா போன 3 ஸ்கூல் பசங்க ஹீரோவை எழுப்புறாங்க. மயக்க தெளிச்சு எழுந்திருச்ச ஹீரோ அந்த டிரைவர் நினைச்சுக்கிட்டு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுக்க அதை பார்த்து ஸ்கூல் பசங்க பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு அங்க அந்த டிரைவர் இல்ல சின்ன பசங்க இருக்காங்கன்னு புரியுது. இன்னொரு பக்கம் ஹீரோடைய கார் கதவு திறந்து கிடக்குது. அதை பார்த்த ஹீரோ அங்க போயிட இந்த பசங்க சும்மா இல்லாம ஹீரோவை வீடியோ எடுக்கிறாங்க. ஹீரோ காரை போய் பார்த்தாக்க காருக்குள்ள இருந்த பணத்தை காணும். உடனே அந்த பசங்க கிட்ட போய் மோட்டார் சைக்கிள்ல வந்த ஒரு ஆள் கீழே விழுந்தாரு, அவரை பாத்தீங்களான்னு விசாரிக்கிறாரு. ஹீரோ கையில கத்தி இருந்ததுனால அந்த பசங்க பயந்து ஓடுறாங்க. அதுல ஒருத்தன் கீழே விழுந்துறான். ஹீரோ அவங்க கிட்ட போய் கேட்க பயந்து போன அந்த பையன் ஆப்போசிட் சைட கைய காமிச்சு அந்த பக்கம் போனான்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த வழியில போறாரு. அங்க ஒரு டெலிவரி ஆளு போக உடனே அவரு போய் பாக்குறாரு. ஆனா அவர் முகம் தெளிவா தெரிய அது அந்த டிரைவர் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி 2-3 டெலிவரி மேனை சேஸ் பண்ணி போய் பாக்குறாரு. ஆனா அவங்க யாருமே ஹீரோ தேடுற டிரைவர் இல்ல. அப்போ ஒரு இடத்துல ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கத பாக்குறாரு. உடனே கிட்ட போய் பார்க்க ஹீரோ கொண்டு வந்தாரு இல்லையா அந்த பணம் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல. ஹீரோ யாராவது இருக்கிறாங்களான்னு பாத்துட்டு இருக்க அப்போ அந்த டிரைவர் கால் பண்றான். கால் அட்டன் பண்ண ஹீரோ நீ இப்போ எங்க இருக்கிற, நாம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் மறந்துட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் பேக்ல இருந்தது என்ன பணமா விளையாடுறீங்களான்னு கேக்குறான். ஏன்னா ஹீரோ கொடுத்த பணத்துல 80 மில்லியன் வான் மட்டும் தான் ஒரிஜினல் பணம், மத்த எல்லாமே டூப்ளிகேட். ஒரு கட்டுல ஃபர்ஸ்ட் நோட் மட்டும் நல்ல நோட்டு, மிச்சதெல்லாம் டம்மி. ஹீரோ கிட்ட அவன் கேட்ட பணம் கிடையாது. அரேஞ்ச் பண்றதுக்கும் அவன் டைம் கொடுக்கல. வேற வழி இல்லாம தான் இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாரு. அப்ப ஹீரோ அவன் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் உனக்கு ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்கணும் தான் நினைச்சேன், ரெடி பண்ண டைம் இல்ல, டென்ஷன்ல தான் இப்படி பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறாரு. பார்த்தாக்க அந்த டிரைவர் பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங் மாடியில இருந்து தான் ஹீரோவை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான். ஹீரோ சொன்னதை கேட்ட அந்த டிரைவர் என்ன ஏமாத்தினதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேக்குறீங்களா, நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா, நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பணும் தெரியுமா, நம்புறவங்களை இப்படிதான் ஏமாத்துவீங்களா, உங்களால நான் இப்போ ரொம்ப கோவமா அப்செட்டா இருக்கேன், அதனால உங்க வைஃப நான் சொன்ன மாதிரி செய்ய போறேன்னு சொல்றான். அப்படியே சின்ன பிளாஷ்பேக். ஹீரோ படிச்ச அதே காலேஜ்ல தான் வைஃபும் படிச்சிருக்காங்க. ஹீரோ எப்பவும் தனியா தான் இருப்பாரு. அதை ரொம்ப நாளா கவனிச்ச வைஃப் ஒரு நாள் அவர்கிட்ட போயிட்டு நீங்க எப்பவும் தனியா சாப்பிடுறீங்க, தனியா படிக்கிறீங்க, ஏன் தனியா இருக்கிறீங்கன்னு கேக்குறா. அதான் கம்ஃபர்டபிளா இருக்குன்னு இவரு சொல்ல அதுக்கு வைஃப் நீங்க எப்பவுமே தனியா இருக்க பழகிட்டீங்களா, இல்ல உங்க மனசு நிம்மதியா இருக்கணும்னா தனியா தான் இருக்கணுமான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவால பதில் சொல்ல முடியல. அதை புரிஞ்சுக்கிட்ட வைஃப் அப்புறமா பார்க்கலாம் ஹீரோன்னு சொல்லிட்டு போக என் பேர் எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. உடனே வைஃப் குனிஞ்சி அவரோட புக்க பாக்குறாங்க. அதுல ஹீரோட பேர் எழுதிருக்கு. ஹீரோவும் அதை பார்த்த வைஃப் சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்து வர நாட்கள்ல ஹீரோவால வைஃப பார்க்க முடியல. வழக்கமா லைப்ரரியில டைனிங் ஹால்ல பாப்பாரு. இப்ப அவங்கள காணும். ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்க ஹீரோ காலேஜ்ல இருந்து கிளம்புறாரு. அப்போ வைஃப் ஓடி வந்து அவர் கொடையில நின்னுக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள பார்த்த ஹீரோக்கு இதயம் வேகமா துடிக்குது. நானும் உங்க கொடையில வரலாமா, எப்படி இருக்கீங்கன்னு வைஃப் கேட்க உனக்கு என்னாச்சு, இத்தனை நாளா எங்க போயிருந்தேன்னு கேக்குறாரு. ஏன் கேக்குறீங்க, உனக்கே தெரியும் டெய்லி நாம ஒருத்தர் பாப்போன்னு, திடீர்னு நீ வரலையா அதனாலதான் கேட்டேன்னு சொல்றாரு. அதுல சந்தோஷப்பட்ட வைஃப் ஜுரம் அதனாலதான் வரலன்னு சொல்றாங்க. அப்படியா, இப்ப எப்படி இருக்குன்னு அவரு கேட்க என்ன நினைச்சு கவலைப்பட்டீங்களா இல்லன்னு தலையாட்டுறாரு. ஆனா நான் உங்களை நினைச்சு கவலைப்பட்டேன். பெட்ல படுத்துட்டு இருக்கப்போ நீங்க ரொம்ப தனிமையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் அப்படி நினைச்சீங்க, எப்பவுமே நீங்க தனியா சாப்பிடுவீங்க, தனியா படிப்பீங்க, தனியா காஃபி குடிப்பீங்க, நான் இல்லாத இந்த நாட்கள்ல இன்னும் தனிமைய உணர்ந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உங்களை பார்த்தாலே நான் சொல்றது சரின்னு புரியுதுன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ தேங்க்ஸ் சொல்ல அடுத்ததா 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசினதுல 2 பேருக்கும் ஒருத்தர் விரும்புறோன்னு புரிய வர அந்த காதல 2 பேருமே வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்ப டிரைவர் நான் இப்போ ரொம்ப கோவமா அப்செட்டா இருக்கேன், உங்க வைஃப சொன்ன மாதிரி செய்ய போறேன்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோ பதற செகண்ட் கால்ல மாமனார் வராரு. அதை பார்த்த ஹீரோ டிரைவர் கிட்ட இங்க பாரு, அப்போ என்னால என் மாமனாரை ரீச் பண்ண முடியல, இப்பதான் அவரு கால் பண்றாரு, நீ கேட்ட பணத்தை என்னால ரெடி பண்ண முடியும், கொஞ்சம் டைம் கொடு, சத்தியமா கொடுத்துறேன்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர் விளையாடுறீங்களா, இன்னொரு சான்ஸ் கேக்குறீங்களா, நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன், மறுபடியும்
கேக்குறீங்களா, வெக்கமா இல்லையான்னு கேக்குறான். ப்ளீஸ் நான் பண்ண தப்ப சரி பண்றதுக்கு எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. அதுக்கு டிரைவர், என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், அங்க சில தப்பு பண்ணேன், ஆனா என்னுடைய ஓனர் என்ன வேலை விட்டு தூக்கல. ஒரு நாள் ஓனர் கிட்ட போய் இத பத்தி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, ஒவ்வொரு மனுஷனும் திருந்துறதுக்கு நாம அவனுக்கு 3 வாய்ப்பு கொடுக்கணும். அதனாலதான் இதுவரைக்கும் நான் உன் ஒய்ஃப எதுவும் பண்ணாம இருக்கிறேன். அதனால உனக்கு நான் கொடுக்கற கடைசி வாய்ப்பு இதுதான்னு சொல்றான். ஹீரோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல, அதுக்கு அவன், நீங்க கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன், அதே சமயத்துல நீங்க என் மனசை நோகடிச்சதுக்காக காம்பன்சேஷன் பண்ணணும்னு சொல்றான். உடனே ஹீரோவும் கண்டிப்பா பண்றேன்னு சொல்ல, உடனே அவன் 2 பில்லியன் கேக்குறான். அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக, 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள சொன்ன பணத்தை கொடுத்துடணும். போலீஸ்க்கு போறது இல்ல என்னை ஏமாத்துறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்தனா நிச்சயமா அதுக்குண்டான தண்டனை உனக்கு கிடைக்கும். இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு, மறுபடியும் தப்பு பண்ணாதன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அடுத்ததா ஹீரோ மாமனாருக்கு போன் பண்ணி ஒய்ஃப பத்தி பேசணும், உங்களை பார்க்க நேர்ல வரேன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போறாரு. இன்னொரு பக்கம் ஒய்ஃப காமிக்க இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சவங்க அவங்க இருக்க ரூமை சுத்தி பாக்குறாங்க. ரூம்ல எதுவும் பெருசா இல்ல, எட்ட முடியாத தூரத்துல 2 எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு, இன்னொரு செவர்ல சின்ன ஜன்னல் இருக்கு, அது வழியா வெளிச்சம் உள்ள வருது. எல்லாத்தையும் பார்த்த வைஃப் கதவு கிட்ட போகலான்னு எழுந்துச்சு போக அவங்களால போக முடியல. பார்த்தாக்க ஒரு காலை வெயிட்டான இரும்புல சங்கிலியால கட்டி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் மாமனாரும் மாமியாரும் ஹீரோ மொபைல்ல இருந்த வைஃப் போட்டோவை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு பக்கம் மாமியாருக்கு மயக்கம் வர, இன்னொரு பக்கம் மாமனார் கொந்தளிக்கிறாரு. அப்ப மாமியார், என் பொண்ணுக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அடுத்ததான் மாமனார், அவன் இதை மட்டும் தான் அனுப்புனானா, வேற எதுவும் அனுப்பலையான்னு கேக்குறாரு. ஹீரோவால அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ சின்ன பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோ இங்க வர்றதுக்கு முன்னாடி மாமனார் வீட்டு வாசல்ல வச்சு அவர் செல்லுல டிரைவர் ஹீரோ பேசின ஒரு வீடியோ அனுப்பியிருப்பான் இல்லையா, அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. பிளாஷ்பேக் அதோட முடிய, அப்ப மாமனார் 2 மணி நேரத்துல 2 பில்லியன் வேணுமா, வேற ஏதாவது கேட்டானான்னு கேட்க, நம்ம போலீஸ்க்கு போனா ஒய்ஃப கஷ்டப்படுத்துவேன்னு சொன்னான், அதனால எக்காரணத்தை கொண்டும் போலீஸ நாம இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப மாமியார், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்க, 1 hour 25 minutesன்னு சொல்றாரு. உடனே மாமியார் மாமனார் கிட்ட, நான் பேங்க்குக்கு போன் பண்ணி பேசுறேன், நீங்க கார் எடுத்துட்டு போய் பணத்தை எடுத்துட்டு வந்துருங்க சொன்னவங்க. அடுத்ததா ஹீரோ கிட்ட, அவன் பணத்தை பின்னாடி வந்தாலும் வரலாம், அதனால நீயும் இவர் கூட போன்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ மாமனாரும் பேங்க்கு கிளம்ப, அப்ப மாமியார் மாமனாரை மட்டும் கூப்பிட்டு காதுல ஏதோ சொல்றாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அடுத்ததான் 2 பேரும் பேங்க்கு போயிட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்ப ஹீரோ மாமனார் கிட்ட ஏதோ சொல்ல வராரு. மாமனார் அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்காமலே, இது நடந்ததுக்கு நீதானே காரணம்னு கேக்குறாரு. என்ன சொல்றீங்கன்னு ஹீரோ கேட்க, என் பொண்ணு எதிரிங்களை சம்பாதிக்கிற டைப் கிடையாது, நீதான் தப்பான ஆள் கிட்ட மோதி வம்ப எடுத்துட்டு வந்திருப்ப. என்ன நான் சொல்றது கரெக்டா, கடந்த காலத்திலயும் நீ அப்படிதானே இருந்த, உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீதான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டியே, நீ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கிறன்னு சொல்ல ஹீரோ பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு வர, ஏதாவது சொல்லு, இது எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறாரு. இன்னொரு பக்கம் வைஃப காமிக்க கால்ல கட்டிருக்க சங்கிலிய கழட்ட பாக்குறா, முடியல. இன்னொரு பக்கம் மாமனாரும் ஹீரோவும் வீடு வந்து சேர்றாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள போலீஸ் வருது. மாமியார் தான் போலீஸ வரவழைச்சிருக்காங்க போல இருக்கு. வந்த போலீஸ் ஹீரோட போனை வாங்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோவும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்ட டெடெக்டிவ்ஸ், அவன் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா, ஏதாவது தழும்பு, டாட்டூ அந்த மாதிரி ஏதாவது அவன் உடம்புல இருந்ததை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே ஞாபகத்துல இல்லன்னு சொல்ல, அவன் குரலையாவது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவும் அவன் பேசினதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. நினைச்சு பார்த்தவர், இது வரைக்கும் அந்த குரலை எங்கேயுமே கேட்டதில்ல, அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு சரியா ஞாபகத்துல இல்லன்னு சொல்றாரு. உடனே டிடெக்டிவ் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் கிட்ட அந்த ஏரியால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ண சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ கிட்ட, அவன் எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் பண்ணலாம், நாங்க அவன் லொகேஷனை ட்ராக் பண்ணணும், அதுக்காக நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க சொன்னவர் மாமனார் மாமியார் கிட்ட, நீங்க எக்காரணத்தை கொண்டும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா உங்க மகளுக்கு ஆபத்து ஆயிடும்னு சொல்றாரு. மாமனாரும் புரிஞ்சுதுன்னு சொல்றாரு. டிடெக்டிவ் அங்க இருந்து போயிட, அப்ப ஹீரோ மாமனார் கிட்ட, எதுக்காக போலீஸ் கிட்ட போனீங்க, போனாக்க வைஃபுக்கு பிரச்சனை ஆயிடும்னு ஏற்கனவே சொன்னல, ஏன் போனீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு மாமனார், அவன் என்ன சொன்னாலும் நாம கேட்கணுமா, அவன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் போலீஸ்க்கு போக கூடாதுன்னு சொன்னான், நாம அப்படியே விட்டுறணுமான்னு கேக்குறாரு. இது ரொம்ப ஆபத்து, உங்களுக்கு புரியலன்னு ஹீரோ சொல்ல, அதனாலதான் போலீஸ்க்கு போனோன்னு மாமியார் சொல்ல, அம்மா உங்களுக்கு புரியல, அவன் பைத்தியக்காரன்னு சொல்றாரு. ஆனா மாமியார் ஹீரோ சொல்றத கேக்குறதா இல்ல, அவங்க செஞ்சதான் சரின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பான ஹீரோ, அம்மா சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, வைஃப நீங்களே ஆபத்துல சிக்க வச்சிட்டீங்கன்னு கொஞ்சம் வாய்ஸ உயர்த்தி தான் பேசுறாரு. அதை கேட்ட மாமனாருக்கு கோவம் வந்துருது. இப்படிதான் என் வைஃப் கிட்ட பேசுவியான்னு எகுறாரு. அடுத்ததான் மாமியார், அவ என்னோட சொந்த பொண்ணு, அவளை மீட்டு கொண்டு வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. அடுத்ததான் மாமனார், சில விஷயத்த கையாளுறதுக்குன்னு சில முறை இருக்கு, உனக்கு தெரியலனா அமைதியா
அமைதியா இருன்னு சொல்றாரு. அவன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது, தெரியாமலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்போ டிடெக்டிவ் வந்து, சார் கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கும் புரியுது, ஆனா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வைஃப் கால்ல கட்டியிருக்க சங்கிலிய கழட்ட முடியாதனால அது கனெக்ட் ஆயிருக்க இரும்ப இழுத்துக்கிட்டே கதவு வரைக்கும் போய் கதவு திறக்க பாக்குறாங்க. கதவு பூட்டி இருக்கு. அதனால கதவு தட்டி யாராவது இருக்கிறீங்களான்னு கத்துறாங்க. அவங்க எவ்வளவு தட்டி பார்த்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால கதவுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து அழ. அப்போ ஒரு பொண்ணோட குரல், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குது. அடுத்துதான், உங்களுக்கு அடிபட்டிருக்கான்னு கேட்க, யார் நீங்கன்னு வைஃப் கேட்க, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு வைஃப், யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு சத்தமா கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சத்தம் போடாத, போட்டினா பிரச்சனை ஆயிடும், என்ன சொல்றன்னு வைஃப் கேட்க, அமைதியாரு இல்லனா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை. உடனே வைஃப் சத்தம் வந்த இடத்துக்கு போறாங்க. அந்த செவர்கிட்ட போயிட்டு என்ன சொன்னீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, நம்மள இங்க பூட்டி வச்சிருக்கவனுக்கு தெரிஞ்சா நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்றா. உங்க விருப்பம் இல்லாம தான் உங்களையும் அடைச்சி வச்சிருக்கானான்னு வைஃப் கேட்க, உடனே அந்த பொண்ணு அழறா. சத்தத்தை கேட்ட வைஃப், உங்களை எவ்வளவு நாளா அடைச்சி வச்சிருக்கான்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, நேரம் போய்கிட்டே இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றா. இவளுக்கு ஒண்ணும் புரியல. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, ரெட் கலர் ஹூடி போட்டிருக்க பொண்ணு பனியில மூழ்கிட்டானா என் வாழ்க்கையும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு அழறா. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, அப்ப டிடெக்டிவ் ஹீரோ போன் அவர் கையில கொடுத்துட்டு, நீங்க மட்டும் இங்க இருந்து அவன் கூட வீடியோ கால் பேசுங்க, நாங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து கண்காணிக்கிறோம், பதட்டப்படாம பேசுங்க, உங்க ஒய்ஃபோட உயிர் உங்க கையில தான் இருக்கு, பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததான் மாமியார் வந்து ஹீரோனிய காப்பாத்துறதுல கவனத்தை செலுத்துன்னு சொல்றாங்க. அடுத்ததான் மாமனார், இந்த முறை எந்த தப்பும் பண்ணாதன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்ல, எல்லாரும் ஹீரோ மட்டும் அங்க விட்டுட்டு தள்ளி போயிடுறாங்க. கரெக்டா 2 மணி நேரம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் டிரைவர் கால் பண்றான். ஹீரோவும் கால் அட்டென்ட் பண்ணிட்டு, நீங்க தானேன்னு கேட்க, டிரைவர் ஹீரோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட பார்த்துட்டு, இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்க, என்னோட மாமனார் வீட்டுல இருக்கிறேன், அவருதான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரு, என்னால அவ்வளவு பெரிய தொகையை தனியா எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்றாரு. டிரைவர் அப்போ கார் ஓட்டிட்டு இருப்பான். ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே காரை ஓரமா நிறுத்திட்டு எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ் டீமும் அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவனோட லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்த போலீஸ்காரங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ, ஹலோ இருக்கிறீங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த டிரைவர், வீட்டுல வேற யாராவது இருக்கிறாங்களான்னு கேக்குறான். இல்ல, நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அவன் நம்ப மாட்டேங்கிறான். அதனால ஹீரோ அவங்க கிட்ட பணத்தை காமிச்சுக்கிட்டே, நீங்க சொன்ன பணத்தை ரெடி பண்ணிட்டேன், இந்த முறை எந்த தப்பும் பண்ணல, பணத்தை பாருங்கன்னு சொல்ல, டிரைவர் கடுப்பாகி கத்துறான். அதுல அங்க இருக்கவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப டிரைவர், உங்க மொபைல்ல இருக்க கேமராவை டர்ன் பண்ணுங்கன்னு சொல்றான். ஹீரோவும் எழுந்துச்சு நின்னு கேமராவை டர்ன் பண்ணி காமிக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருக்கிற போலீஸ் டீம் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அதுக்கு டிரைவர், நான் சொல்ற மாதிரி வீட்டோட ஒவ்வொரு மூளைக்கும் போங்கன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் போலீஸ் டீம் அவசர அவசரமா ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ டிரைவர் சொல்ற மாதிரி கேமராவை இந்த பக்கம் அந்த பக்கம்னு திருப்ப, அப்போ போலீஸ் டீம்ல இருந்த ஒரு ஆள் கையில இருந்த பொருளை தவற விட்டு சத்தம் எழுப்பிடுறாரு. அந்த சத்தத்தை கேட்ட டிரைவர், என்ன சத்தம் அதுன்னு கேட்க, ஹீரோ, சத்தமா எனக்கு எதுவும் கேட்கலன்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றத அவன் நம்புவானா? கரெக்டா சத்தம் எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு ஹீரோவை போக சொல்றான். ஹீரோவும் மெல்ல அந்த இடத்துக்கு போறாரு. ரைட் சைடு டேபிள் கீழே 3 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க போன உடனே டிரைவர் ஹீரோவை ரைட் சைடு திரும்ப சொல்றான். ஹீரோக்கும் வேற வழி இல்ல, மெல்ல திரும்புறாரு. இன்னும் கொஞ்சம் திரும்பினா அந்த 3 பேரும் மாட்டி இருப்பாங்க. அந்த சமயத்துல மாமனார் உள்ள வந்துடுறாரு. வந்தவர், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, என் பொண்ணை கூட்டிட்டு வர போறியா இல்லையான்னு கேக்குறாரு. அடுத்ததா மாமியார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அவரையே ஹேண்டில் பண்ண விடுங்கன்னு சொல்றாங்க. அமைதியாருன்னு சொன்ன மாமனார் ஹீரோ கிட்ட இருக்க போனை வாங்கி அவரு பேசுறாரு. இங்க பாருப்பா, நீ கடத்தி வச்சிருக்கியே அந்த பொண்ணோட அப்பா நான் தான், இதுக்கு மேல என் மருமகனை என்னால நம்ப முடியாது, அதனால அவன்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்ப முடியாது, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுன்னு சொல்றாரு. அதுக்கு டிரைவர், போனை ஹீரோ கிட்ட கொடுங்க, இது எனக்கும் ஹீரோக்கும் இருக்கிற டீல், அதனால அவர் மட்டும் தான் பேசணும்னு சொல்றான். என் பொண்ணு என் பணம், என்கிட்ட பேச மாட்டியான்னு இவரு கேட்க, கடுப்பான டிரைவர் மாமனாரை திட்ட மாமனாருக்கு கோவம் வந்துருது. அவரு ஒரு பக்கம் கத்துறாரு, என்னதான் நீ குற்றவாளியா இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியான்னு கேக்குறாரு. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மாமியார் போனை வாங்கி, இங்க பாருப்பா, என் பொண்ணை விட்டுரு, சொன்னவங்க அங்க இருக்க எல்லா பணத்தையும் காமிச்சு இதுல மொத்தம் 3 பில்லியன் வான் இருக்கு, என் பொண்ணை விட்டுட்டினா இதெல்லாம் உனக்கு தான்னு சொல்றாங்க. பணத்தை பார்த்த உடனே டிரைவர் மனசு மாறிடுது. இப்போ உங்க பொண்ணை விட்டனா அந்த 3 பில்லியனை எனக்கே கொடுத்துருவீங்களான்னு கேக்குறான். அதுக்கு மாமியார், 1 மணி நேரத்துல என் பொண்ணை விட்டுடு, அதுக்கு மேல நீ லேட் பண்ற ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 100 மில்லியனை குறைச்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றா. அதை கேட்ட டிரைவர் பதறி போய், இல்ல 1 மணி நேரத்துக்குள்ள உங்க பொண்ணை அனுப்பிடுறேன், நான் உங்களுக்கு 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன், நீங்களும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றான். மாமியாரும், இப்ப மணி 4:15, 1 மணி நேரத்துக்குள்ள என் பொண்ணை விட்டுட்டினா இந்த பணம் உனக்கு தான் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் வைஃபை காமிக்க, வைஃப் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா, அவ கொஞ்ச நேரம் பேசல, அதனால அவ ரூம்ல ஒரு டேபிள் கிடக்கும், அதை
எடுத்துட்டு போய் எக்ஸாஸ்ட் ஃபேனை கீழே போட்டு அது மேல ஏறி நின்னு எக்ஸாஸ்ட் ஃபேனை கழட்ட முடியுமான்னு பாக்குறா. முடியல. அப்பதான் அதுக்கு மேல ஒரு கேமரா இருக்கிறத பாக்குறா. அதே நேரம் அந்த இடத்துக்கு டிரைவர் வந்துடுறான். வந்தவன் கதவை திறக்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே வைஃப் டேபிள இருந்த இடத்துல வச்சுட்டு பழைய இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அடுத்துதான் டிரைவர் வரான். உள்ள வந்தவன் முகத்துக்கு மங்கி குல்லா போட்டிருக்கிறான். அவனை பார்த்த உடனே வைஃபுக்கு அவளை தண்ணில தலைகீழா முக்கனா இல்லையா, அப்ப பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. வந்தவன் நல்லா இருக்கீங்களா, அந்த டேபிள் மேல ஏறப்போ பார்த்து ஏறுங்க, இல்லனா காலை ஒடிச்சுப்பீங்க. ஆக்சுவலா அவனுக்கு ஹீரோனி பண்ண விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. என் கெஸ்ட் காயப்படக்கூடாது, உங்க அம்மா உங்க மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து நான் பூரிச்சு போயிட்டேன். என் அம்மாவான்னு இவ கேட்க ஆமான்னு தலையாட்டினவன் உங்க ஃபேமிலிக்கு ஹாய் சொல்ல ரெடியா இருங்கன்னு சொல்றான். பார்த்தாக்க 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அவன் ஹீரோனிய விடாம வீடியோ கால் பேச வைக்கிறான். மாமனாரும் மாமியாரும் தான் போன்ல பேசுறாங்க. போன் பேசுறவங்க அடுத்ததா டிரைவர் கிட்ட எங்க வரணும் சொல்லுங்க, பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் வேண்டாம் வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா வீட்ல இருங்க, சௌகரியமா சோஃபால உட்காந்து உங்க பொண்ணு இறக்கறத பாருங்கன்னு சொல்லிட்டு அவ கழுத்தை இறுக்கி பிடிக்கிறான். அதை பார்த்து இவங்க 2 பேரும் துடிக்கிறாங்க. அப்ப மாமியார் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்க நீங்க பணக்காரங்கன்றதுக்காக என்ன கிண்டல் பண்ணுவீங்களான்னு கேட்கறான். இல்லன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் துடிக்கிறாங்க. அவ இறக்குற வரைக்கும் விடவே இல்ல. இறந்ததுக்கு அப்புறம் தான் விடுறான். அதை பார்த்து இவங்க 2 பேரும் கதறி அழ. அடுத்ததா மொபைல் எடுத்து பார்த்த ஹீரோ அங்க வைஃப் அப்படியே கிடக்கிறத பார்த்துட்டு கதறி அழறாரு. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாரு. நல்ல வேலை வைஃப் இறந்து போகல, இரும்புறாங்க. அதை பார்த்த ஹீரோ உடனே மாமனார் மாமியார் கிட்ட சொல்றாரு. அவங்க மொபைலை வாங்கி பார்க்க அப்ப டிரைவர் மொபைல் எடுத்து ஹீரோவை லைன்ல கொடுக்க சொல்றாரு. உடனே ஹீரோ மொபைலை வாங்கி பேசுறாரு. அப்ப டிரைவர் ஹீரோ நீங்க கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை கொடுத்துருங்க, எதுக்காக சிக்கலை பெருசாக்குறீங்க, நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன், நீங்க தான் தேவையில்லாம அவங்க 2 பேரையும் இதுக்குள்ள இழுத்தீங்க. நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நீங்க போலீஸ் கிட்ட போயிருக்கீங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ள 4 பேர் ஒளிஞ்சிருக்காங்க, அத பத்தியும் என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்க. அவன் சொன்னதை கேட்ட உடனே டிடெக்டிவ்ஸ் அவனுக்கு கூட்டாளி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவன் சொன்னதை கேட்ட மாமியார் நான் தான் அந்த தப்பு பண்ண, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு டிரைவர் என்ன ஈஸியா ஏமாத்திடலாம் நினைச்சீங்களான்னு கேட்க அப்படிலாம் இல்ல, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் கவலையில தெரியாம போலீஸ்க்கு போயிட்டாங்க, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறோன்னு அவங்களுக்கு புரியல, எனக்கும் வேற வழி தெரியலன்னு சொல்றாரு. அதுக்கு அவன் இந்த மாதிரி முட்டாள்தனமான எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் வெறுத்து போயிருக்கேன். நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பி இருந்தா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருப்பேன், ஆனா நீங்க நான் சொல்றத செய்யாம ஏதேதோ செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் கிடைக்கல, உங்களால பணத்தை கொடுக்க முடியாதுன்னா எதுக்காக வேலை கொடுக்குறீங்க, அப்படிலாம் இல்லன்னு ஹீரோ சொல்ல என்னை ஏமாத்துறதுக்கான விலைய கடைசி வரைக்கும் நீ கொடுக்க போற, நம்ம டீல்ல நீ சொன்னதை செய்யல, அதனால உன் வைஃப் இப்ப இறக்க போறா, அதுக்கு நீ தான் காரணம் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் 2 போலீஸ்காரங்க வீட்டுக்கு வெளியே யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்றாங்க. அடுத்ததா வீட்டுக்குள்ள இருக்க டிடெக்டிவ் கடைசியா டிரைவர் பேசினத மறுபடியும் கேக்குறாங்க. அதுல டிரைவர் ஹீரோ உங்களை நம்பி நீங்க சொன்னதை நான் செஞ்சேன்னு சொன்னா இல்லையா, அதை கேட்ட டிடெக்டிவ் வைஃபை கடத்தினதுக்கு இவருதான் காரணம்னு அரெஸ்ட் பண்றாங்க. ஹீரோ என்ன பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு டிடெக்டிவ் துப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் மொபைல்ல டிரைவர் ஹீரோக்கு ஒரு வீடியோ அனுப்புனா இல்லையா, அந்த வீடியோவை காமிக்கிறாரு. டிரைவர் அந்த வீடியோவை போலீஸ்க்கு மெயில் அனுப்பிட்டு இருக்கான். அந்த வீடியோவை ஸ்டேஷன்ல இருந்து டிடெக்டிவ்க்கு அனுப்ப அததான் அவர் இப்போ எல்லாருக்கும் போட்டு காட்டுறாரு. அந்த வீடியோவை மாமனார் மாமியாரும் பாத்துறாங்க. வீடியோ பார்த்த மாமனார் சும்மா இருப்பாரா, அவரு ஹீரோ கிட்ட பாஞ்சுக்கிட்டு வர டிடெக்டிவ்ஸ் ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் விளக்கமா சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா யாரும் அவர் சொல்றத கேட்கல. அடுத்ததா டிடெக்டிவ்ஸ்லாம் மாமனார் வீட்டுல இருந்து கிளம்ப வீட்டை விட்டு வெளியே வந்த டிடெக்டிவ் கண்ணுல சின்ன கேமரா படுது. பார்த்தாக்க டிரைவர் தான் மாமனார் வீட்டை சுத்தி 4 கேமரா வச்சிருக்கான். அவன் இடத்துல இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான். டிடெக்டிவ் கேமராவை எடுத்த உடனே ஃபுட்டேஜ் கட் ஆயிடுது. அடுத்ததா ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத கேள்வி உங்களுக்கு அந்த டிரைவரை எப்படி தெரியும்னு கேட்க எனக்கு தெரியாது, நான் டிரைவர் வேணும்னு போன் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் அவன் வந்தான்னு சொல்றாரு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கிட்டயா உங்க ஒய்ஃபை கொல்ல சொல்லி கேட்டீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க நான் யார்கிட்டையும் எதையும் கேட்டதில்லைன்னு ஹீரோ சொல்ல உடனே டிடெக்டிவ் ஹீரோ கார்ல போதையில பேசினார் இல்லையா, அந்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. நான் அன்னைக்கு குடிச்சிருந்தேன், போதையில உளறி இருக்கேன், உண்மையாவே அன்னைக்கு என்ன பேசினேன்னு ஞாபகம் இல்ல. இப்போ உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே, உங்க கூட்டாளி கூடவா இருக்கிறாங்க, உங்க கூட்டாளி எங்க இருக்கிறான், நிஜமாவே அவ எங்க இருக்கான்னு தெரியாது, அவனையும் தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல அவர் சொல்றத இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா அவன் தான் அனுப்பி இருக்கணும், அவனோட ஐபி அட்ரஸை செக் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல போலீஸ்காரங்க செக் பண்ணாம இருப்பாங்களா, செக் பண்ணிட்டாங்களாம். ஐபி அட்ரஸ் சைனாவை காமிக்குதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ டிடெக்டிவ் அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், உங்க கூட்டாளி நீங்க நினைச்சதை விட ரொம்ப ஆபத்தானவனா இருக்கிறான், கடைசியில எல்லா பழியும் உங்க மேலதான் விழப்போகுதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ உண்மையாவே எனக்கு எதுவும்
எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் டிடெக்டிவ் வர்றதா இல்ல, உங்க வைஃப் எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல, சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறாரு. இந்த மாதிரி விசாரிச்சு டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியலையா? அவன் சைக்கோ, என் வைஃப் ஆபத்துல இருக்கிறா, தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக பார்க்க ஒரு டிடெக்டிவ் ஹீரோவை பிடிச்சி டேபிள் மேலேயே தள்ள ஹீரோக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துருது. இன்னொரு பக்கம் வைஃபை காமிக்க வைஃப் அப்படியே கிடக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்னாச்சு, ஏதாவது பேசு, என்ன இங்க தனியா விட்டுட்டு போயிடாதன்னு சொல்றா. ஆனா வைஃப் கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்ல. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல ஹீரோக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துருச்சு இல்லையா, வாஷ் பண்றதுக்காக ஒரு டிடெக்டிவ் அவரை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறாரு. ஹீரோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்க அந்த டிடெக்டிவ்க்கு கேப்டன் கிட்ட இருந்து கால் வருது. போன் பேசுறதுக்காக ஹீரோவை தனியா விட்டுட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அப்போ கரண்ட்ல ஏதோ பிரச்சனை வர லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஹீரோ பாத்ரூம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறாரு. வழி இல்ல. அதனால சோர்ந்து போனவர், இங்க வேஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட டைம் இல்ல, நான் எதுவும் பண்ணல, ஆனா எல்லாரும் நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறாங்க, யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணி வாயை விட்டு சொல்ல அப்போ ஒரு குரல் யாரு தான் நம்புவாங்கன்னு கேக்குது. ஹீரோ நிமிந்து கண்ணாடிய பார்க்க ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. அப்ப அவரு யாரு உன்ன நம்ப மாட்டாங்க, எதுக்காக மத்தவங்க உன்ன நம்பணும்? அதுக்கு ஹீரோ யார் நீங்க, என்ன வேணும்னு கேட்க அதுக்கு அவரு சத்தம் போடாதன்னு சைகை பண்ணிட்டு உன் ஒய்ஃபை கொல்ல நீ சதி பண்ணலன்னு என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.